திரு ஜென்ராம். இல்லை, அந்த சூழ்நிலையில் நீங்கள் கலந்து கொண்டதை கேள்வி எழுப்புதுன்னு எந்த உரிமையில் கேட்குறாங்க? இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும்போது நாங்கள் வரமாட்டோம்னு திமுக ஏற்கனவே டிக்ளேர்டு பொசிஷன் தானே அது. அப்புறம் எப்படி திமுக போகிறத பற்றி காங்கிரஸ் கேள்வி எழுப்ப முடியும்? அடிப்படையிலேயே அது பிரச்சனையோட இருக்கு. காங்கிரஸோட எதிர்த்துட்டாங்கன்னா உடனே பிஜேபியோட தான் போகணும் அப்படின்னு ஒரு தியரியும் ஒன்றும் இல்லை. அது எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் மாத்தல. நீங்க இப்ப கூட உறுதியா சொல்ல முடியுமா 2029 திமுகவும் பாஜகவும் எக்காரணத்தை முன்னிட்டும் கூட்டணி சேராதுங்கிறத உறுதியா சொல்ல முடியுமா? ஏங்க, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் திருத்த சட்டம், திருத்த மசோதா இப்ப நிறைவேறி இருக்குது. மாநில உரிமைகளை பறிக்கும் விதமாகத்தான் நிறைவேறி இருக்குது. மாநில உரிமைகளை ஒன்று கூட விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன தவேகா இது வரைக்கும் அந்த திருத்தத்தை பற்றி எதையும் பேசி இருக்குதா? தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசியிருக்காங்களா வேற யாராவது? இல்லை, அது சரி. இல்லை அதுக்கு பிஜேபியோட ஒத்து போறீங்க, பிஜேபியோட உங்களை சரண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் பிஜேபியோட கூட்டணிக்கு போறீங்கன்னு சொல்லணும்னா சொல்லலாம். அந்த மாதிரி அநாகரிகமான அரசியலை தங்கம் தென்னரசு எதிர்த்து எழுதியிருக்காரு. அதான் இந்த திமுக எழுதுது. தவேகா அதை பத்தி பேசல. கூட்டணியில திமுகவின் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு, பிஜேபி எதிர்ப்பையே தன்னுடைய சுவாசமாக கொண்ட தவேகாவோடு இணைந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் பெருசாக எதுவும் பேசல. இல்ல, அவங்கெல்லாம் பேசலைங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கோடீஸ்வரன் மாதிரி பலரும் சொல்றாங்க பிரதமர் வேட்பாளரை மாற்றிவிட்டு சில காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு இருந்தால் திமுக பிஜேபி கூட்டணி சாத்தியம் 2029ன்னு அந்த கணிப்பை பலர் தட்டி கழிக்காம தான் கடந்தும் போறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா, இல்ல முற்றுமுழுதா இல்ல நிராகரிக்க முடியுமா கேட்கறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம். முஸ்லீமாக மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஸ்டாலின் அரசு ஒரு ஜீவோ போட்டாங்க. அது மதுரை பெஞ்சில் நல்லிஃபை பண்ணிட்டாங்க, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தவேகா அரசு மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட் போச்சு. இந்த ஜிஓவை நல்லிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு வாதிட்டது. ஸ்டாலின் கொண்டு வந்த ஒரு ஜிஓவை விஜய் ஆதரிக்கிறார். தவேகாவும் திமுகவும் கூட்டணிக்கு போகுதா? அது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் சார்ந்ததுங்கிறது, அரசியல் கணக்குங்கிறது வேற இல்ல. அதே மாதிரி இந்திய அரசியல்ல பொதுவான நிலைப்பாடு, பொது பிரச்சனைகளின் அடிப்படையில யாரோ ஒருத்தர் 60 வருஷமா திமுக அதிமுகவும் ஏறக்குறைய 80% கொள்கை கோட்பாட்டுல ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூட்டணி நம்ம பேச முடியாது இல்ல. மாத்தி பேசலாமா? அதாவது இந்தியாவின் 2வது பொருளாதாரமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அப்படின்னு நித்தி ஆயோக்ல போய் பேசினாரு. அப்போ அதுல ஸ்டாலினுக்கு புகழாரம் தான் சூட்டுறாரு. தவேகாவும் திமுகவும் இணக்கமாக போகுது அப்படின்னு சொல்லலாமா? கல்வித்துறையில சிறந்து விளங்குதுன்னு எதை பத்தி பேசினாலும் கல்வித்துறையை பத்தி பேசினா பிரமாதமா இருக்கு அப்படின்னு தவேகா தான். ஸ்டாலின் அரசுக்கு வேற யாரும் இவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்கல. வந்ததுல இருந்து ராஜ்மோகனும் அருண்ராஜும் மற்றவங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப இணக்கமான போக்கு திமுகவோட வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கூட்டணிக்கு நம்பி திமுக விட்டுட்டு தவேகாவை ஆதரிக்க வந்தவங்களெல்லாம் நட்டாத்துல விட்டுட்டு தவேகாவும் திமுகவும் குலாவிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? எதுக்கு பிஜேபியோட மட்டும் திமுகவை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி தார்மீகமாக உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? அதுக்கு பிஜேபியோட உறவு இல்லாதவங்க யாராவது பேசுறீங்களா? அப்படி பார்த்தா திமுக பேசக்கூடாதுல்ல. திமுகவை தான் போகவே இல்லையே. போனதுக்கு அப்புறம்ல நீங்க பேசணும். திமுகவை தள்ளி விடுறதுக்கு ஒரு பாவச் செயலை திமுக செய்ய துடிக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறீங்கல்ல, அப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்காவது எந்த உரிமையாவது இருக்கா? இடபிள்யூஎஸ் ஆதரிச்ச காங்கிரஸுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிற காங்கிரஸுக்கு இதை பற்றி பேசுவதற்கு ஏதேனும் தார்மீக வலிமை இருக்கா? நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 67ல யூபியில சரண் சிங் தலைமையிலான அரசுல ஜனசங்கத்தோட சேர்ந்து அமைச்சரவையில பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தார்மீக உரிமை இருக்கா? விபி சிங்கை ஆதரிக்கிறதுக்கு பிஜேபியோட ஒரே பக்கத்துல நின்று ஆதரிச்ச சிபிஐஎம்முக்கு தார்மீக உரிமை இருக்கா? 2001ல திமுக பாஜக கூட்டணியில ஒரு அங்கமாக இருந்து எம்எல்ஏவான திருமாவளவனுக்கு ஏதேனும் தார்மீக உரிமை இருக்கா? ஒருவருக்கும் அதை பத்தி பேசுவதற்கான தார்மீக உரிமையே கிடையாது. சும்மா திமுகவை சீண்டி பார்க்குற வேலையை தவேகா செய்யுது, மற்ற கட்சிகள் காங்கிரஸும் சேர்ந்து செய்யுது, மற்ற கட்சிகள் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி.